ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக வீடியோ போகும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து டீச் பண்ண போகிறேன். ஸோ வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லேர்ன் பண்ணலைங்க இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபண்ட் வேணும். ஸோ அதை பற்றி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அதை பற்றி ரிலேட்டடாக நிறைய நாலேஜ் வேணும், நிறைய லேர்ன் பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா, இது மாதிரி ஐடியாவில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களோட ஓன் ஃபண்டை போடுறீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து நிறைய டைம் திங்க் பண்ணுவீங்க, யோசிச்சு இந்த ஃபண்டை எப்படி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மெனி டைம் அதாவது திங்க் பண்ணி நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து அதாவது நீங்கள் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். அதுவே வந்து நீங்கள் வந்து நிறையா திங்ஸ் அதாவது அது ரிலேட்டடாக வந்து நிறையா சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக அது வந்து ப்ராஃபிட்டில் தான் முடியும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக வந்து அந்த அளவுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்னு என்னென்னா அதாவது ஒரு கம்பெனி, அதாவது இந்தியாவில் வந்து நிறையா கம்பெனி இருக்குது. ஓகேங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு 2000 கம்பெனி வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா, லிஸ்ட் அவுட் ஆகிற கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து அந்த அந்த அதில் ஷேர் லிஸ்ட் அதாவது ஷேர் ப்ரைஸ் எல்லாம் வந்து அதில் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஷேர் ப்ரைஸை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கேபிட்டல் வச்சுருப்பீங்க. அந்த கேபிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஸ்டாக் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணுவீங்க. ஸோ அதை தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சொல்ல வருது. இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் இருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி இருக்காங்க. ஓகேங்களா, அதாவது கம்பெனி தான் வந்து உள்ளே வந்து ஷேரை கொண்டு வராங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர். ஓகேங்களா, அதாவது இன்வெஸ்டர், ரீட்டைல் ட்ரேடர், இது மாதிரி நிறைய இருக்காங்க. கம்பெனி வந்து ஓகேங்களா, கம்பெனி கிட்ட இருந்து நம்ம வந்து ஷேரை வாங்குறோம். அது போக இன்வெஸ்டர்ங்கிறது வந்து நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் தான் வந்து இன்வெஸ்டர்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு பேர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் ஃபஸ்ட்டு வந்து ஷேர்னா என்ன. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனி லிஸ்ட் அவுட் ஆகுதுன்னா அந்த கம்பெனியோட ஷேரை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நீங்களே ஒரு பார்ட்னர்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு மீன் பண்ணுது. ஓகேங்களா, நீங்கள் ₹1 கொடுத்து ஒரு ஷேரை வாங்கினாலும் அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பார்ட்னர் தான் அந்த கம்பெனிக்கு. ஓகேங்களா, இப்போ சிம்பிளாக வந்து ரிலையன்ஸ் இருக்குன்னா ரிலையன்ஸில் வந்து ஒரு ₹1 போட்டு நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பார்ட்னர்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரெண்டு டைப்பான செக்டார் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார் இருக்குது, பப்ளிக் செக்டார் இருக்குது. ஓகேங்களா, ப்ரைவேட் செக்டார்னா வந்து அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகாததான் வந்து ப்ரைவேட் செக்டார்னு சொல்கிறோம். அதுவே வந்து பப்ளிக் செக்டார்னா என்னன்னா அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அரௌண்டு நிறைய கம்பெனி லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். அரௌண்ட் ஒரு 2000 கம்பெனி கிட்ட வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த கம்பெனி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டார்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறது அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் எதில் பண்ணுவீங்கன்னா பப்ளிக் செக்டாரில் தான் பண்ணுவீங்க. பப்ளிக் செக்டாரில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது 100% உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்கும். ஓகேங்களா, அதாவது பப்ளிக் செக்டர்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் விசிபிள் ஆகும். ஓகேங்களா, இந்தியா ஓவரால் யார் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து பப்ளிக் செக்டர்னு சொல்கிறோம். அது ப்ரைவேட் செக்டர்னா வந்து தட் இஸ் நாட் விசிபிள். ஓகேங்களா, விசிபிள் ஆகாது அந்த இடத்துக்கு. ஓகேங்களா, அதை தான் வந்து நம்ம வந்து ப்ரைவேட் செக்டர்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி உள்ளே வருதுன்னா வச்சுக்கோங்க. இப்போ வந்து புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எப்படி கம்பெனி உள்ளே வருதுன்னா ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒரு சிம்பிளாக நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கம்பெனி க்ரோத் நல்லா இருக்குது. ஓகேங்களா, அந்த கம்பெனி வந்து டைரெக்டாக நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கொண்டு வர்றேன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஐபிஓன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஸ்கீம் இருக்குது. இதுதான் வந்து ஐபிஓன்னு சொல்கிறோம். ஐபிஓன்னு என்னென்னா ஒரு ஸ்டார்டிங் அதாவது கம்பெனி உள்ளே வருதுன்னா அதை தான் வந்து ஐபிஓன்னு சொல்லிட்டு மீன் பண்ணுது. ஓகேங்களா, அதுதான் ஐபிஓங்கிறது வந்து ஷேர் ரேட் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ஷேர் ரேட் கம்மியாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அதுதான் வந்து ஐபிஓன்னு சொல்ல வராங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஐபிஓ. ஓகேங்களா, இப்போ வந்து கம்பெனி வந்து ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லிட்டு. ஓகேங்களா, அது வந்து கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ராவுக்கு முன்னாடி வந்து ஷிபின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் டீம் இருக்கு. ஓகேங்களா, அந்த ஷிபி அனலைஸ் டீம்னா என்னன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. ஷிபினா அந்த ஷிபி என்ன பண்ணும்னா அந்த இடத்துக்கு
அந்த கம்பெனியோட அனலைஸ் ஓகேங்களா, அதாவது கம்பெனி ஸ்ட்ரென்த், மார்க்கெட் கேபிட்டல் என்ன, அது வந்து அதாவது அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வர்றதுக்கு ஸ்ட்ரென்த் ஹெல்த்தியா ஸ்ட்ரென்த்தா அந்த கம்பெனி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி கம்பெனியோட டேட்டா A to Z டேட்டா ஃபுல்லாமே எடுத்து, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு அனலைஸ் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு டேட்டா வச்சிருப்பாங்க, அந்த டேட்டாவை இதையே கம்பேர் பண்ணி இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வர்றதுக்கு வந்து எலிஜிபிளான்னு சொல்லிட்டு சிபி ஃபுல்லாமே வந்து செக் பண்ணி அந்த கம்பெனி வந்து ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்தா இருந்தா அந்த கம்பெனி கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஷிபி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதை தான் வந்து நம்ம வந்து ஒரு புது கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் ஓகேங்களா. இப்போ வந்து சிம்பிளாக வந்து ஏன் வந்து கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்கன்னா, இப்போ வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா அமௌண்ட் வந்து ஓவரால் கேபிட்டல் அமௌண்ட் மார்க்கெட் கேப், அதாவது உங்களுக்கு வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு 50 ரூபா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. உங்கள்கிட்ட வந்து ஒரு 25 ரூபா அமௌண்ட் தான் வச்சிருக்கீங்க நீங்கள் ஓகேங்களா. நீங்கள் ஓனரு, நீங்கள் 25 ரூபா அமௌண்ட் தான் வச்சிருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 25 ரூபா வேணும், என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவீங்க, அது இப்போ பேங்க்ல லோன் வாங்குவீங்க, இன்வெஸ்ட்டுக்கு ஃபண்ட் வாங்குவீங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபண்ட் வாங்குவீங்க, இது மாதிரி பண்ணுவீங்க ஓகேங்களா. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இப்போ வந்து ஸ்டாக்ல நீங்கள் வந்து அந்த கம்பெனி லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து சிம்பிளாக வந்து ஓனர் வந்து 25 ரூபா போட்டிருக்காரு, மீதி 25 ரூபா வந்து பெண்டிங், அதாவது ஓவரால் கேபிட்டல் வந்து 50 ரூபா தேவைப்படுது, ஓனர் வந்து 25 ரூபா வந்து கொடுத்துருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அது போக 25 ரூபா வந்து பெண்டிங்ல இருக்கு ஓகேங்களா. 25 ரூபா வந்து எது பண்ணல, பெண்டிங்ல இருக்கு. ஸ்டாக்ல வந்து கம்பெனியில வந்து லிஸ்ட் அவுட் பண்றாரு. லிஸ்ட் அவுட் பண்ண உடனே நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் ஓகேங்களா, ட்ரேடர்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து ஒர்த்தபிளா இருந்தா, அதாவது இன்வெஸ்ட் பண்றாங்க ஓகேங்களா, அந்த கம்பெனியோட ஷேரை வந்து வாங்குறாங்க. நீங்க வாங்குனீங்கன்னா நீங்களும் பார்ட் ஆஃப் ஓனர்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவீங்களா. ஒரு இப்போ வந்து இந்த கம்பெனி 25 ரூபா வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங்ல இருக்குங்களா, அந்த 25 ரூபால ஒரு ரீட்டைல் ட்ரேடர் இன்வெஸ்டர் வந்து ஒரு 10 ஸ்டாக் ஒரு 10 ரூபா வந்து வாங்குறாரு ஓகேங்களா. அதே வந்து ரெண்டாவது ரீட்டைல் ட்ரேடர் இல்லைன்னா இன்வெஸ்டர் வந்து 15 ரூபா வாங்குறாரு. ஓவரால் 25 ரூபா ஆச்சுங்களா. இப்போ வந்து ஓவரால் கம்பெனி வந்து 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருச்சா ஓகேங்களா. இதை தான் வந்து இந்த இடத்துல வந்து கம்பெனி வந்து சொல்ல வருது ஓகேங்களா. அதாவது ஃபண்ட் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம அதாவது ஓவரால் நம்ம ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகி அந்த இடத்துக்கு அதை சொல்லி மீன் பண்ணுது ஓகேங்களா. அதை தான் வந்து இந்த இடத்துக்கு இந்த கம்பெனி மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஐபிஓட பெனிஃபிட் என்னன்னா, இப்போ வந்து ஐபிஓவில் வந்து நீங்கள் வந்து இப்போ சிம்பிளாக நீங்கள் ஸ்டாக்ல என்ட்ரு ஆகிறத பற்றி சொல்கிறேன்னா, இப்போ ஐபிஓ வந்து கம்பெனி லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு ஓகேங்களா. அதனோட பெனிஃபிட் என்னன்னா, இப்போ சிம்பிளாக நீங்கள் கம்பெனி லிஸ்ட் அவுட் ஆன உடனே அதோட ஷேர் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே லோ ப்ரைஸாக இருக்குது ஓகேங்களா. ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் அவுட் ஆன உடனே நெக்ஸ்ட்டு, அதாவது அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்கமிங் லோ ப்ரைஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பை பண்ணீங்கன்னா, அதாவது லோ ப்ரைஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது ஓகேங்களா. இதை தான் வந்து ஐபிஓ வந்து ஒரு பெனிஃபிட்னு சொல்கிறோம். இது வந்து ஹை பொட்டன்ஷியல், அதாவது ஹை பொட்டன்ஷியல் என்னன்னா கம்பெனி வந்து ஃபியூச்சரில் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து கம்பெனியோட ஐபிஓ முடிஞ்சு ஐபிஓவில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ₹1 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் வாங்கி போடுறீங்கன்னா 10 ஸ்டாக் வாங்கி போடுறீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ₹100, ₹1000 இது மாதிரி எந்த ப்ரைஸில் போகிறதுக்கு கூட பாசிபிள் இருக்குது ஓகேங்களா. அதை தான் வந்து ஐபிஓ மீன் பண்ணுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது வந்து மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேப்னா என்னன்னா, அதாவது ஓவரால் கம்பெனியோட வேல்யூவை மென்ஷன் பண்ணுறதா வந்து நம்ம மார்க்கெட் கேப்னு சொல்கிறோம். அதாவது கம்பெனியில் வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்களா, அந்த கம்பெனிக்கான ஒரு ஒர்த்தபிள் வேல்யூ, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருக்குங்களா. ஓவரால் கம்பெனிக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே A to Z கவர் ஆனது எல்லாமே ஒரு வேல்யூவாக இருக்குது ஓகேங்களா. மார்க்கெட் கேப்ங்கிறது வந்து அதுதான் ஓகேங்களா. அதாவது ஓவரால் கம்பெனியோட டோட்டல் கேபிட்டலை தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட் கேப்னு சொல்கிறோம். அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 3 டைப்பாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் கேப்பு, மீடியம் கேப்பு, ஸ்மால் கேப், இந்த 3 டைப்பாக வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப்பில் வந்து மார்க்கெட் கேப் வந்து அதாவது 10,000 crores எபோ, அதாவது 10,000 crores வந்து அதிகமாகிறது எல்லாமே வந்து நம்ம வந்து லார்ஜ் கேப்னு சொல்கிறோம். அதுவே வந்து மீடியம் கேப்னா என்னன்னா, அதாவது 1000 crores-லேருந்து 10,000 crores-க்குள்ள இருக்கிறது எல்லாமே பிட்வீன் அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம மீடியம் கேப்னு சொல்கிறோம். அதே ஸ்மால் கேப்னா என்னன்னா பிலோ, அதாவது 1000 crores-க்கு பிலோ அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்மால் கேப்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இதெல்லாமே வந்து கம்பெனியோட ஓவரால்
ஓவரால் கம்பெனியோட வேல்யூ மென்ஷன் பண்றத வந்து மார்க்கெட் கேப்னு சொல்றோம். இது வந்து 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. அது 3 டைப் இதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ண போறோம். ஓகேங்களா. ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா. இந்த ரெண்டுல வந்து ரெண்டு நமக்கு ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஓகேங்களா. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்கு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்கு. ஓகேங்களா. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னா என்னன்னா, அதாவது நம்ம இந்தியா தமிழ்நாடு நம்ம பண்றது என்னன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. அதாவது நிறைய அவுட் ஆஃப் கண்ட்ரி, ஃபாரின்ல எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அவங்க கண்ட்ரிக்கு வந்து அவங்க நேம் வச்சு அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா. நம்ம கண்ட்ரில வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதாவது என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்றோம். நம்ம பிஎஸ்சினா வந்து சென்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நியூஸ்ல எல்லாம் பார்ப்பீங்க, நீங்க டெய்லி நியூஸ்ல பார்ப்பீங்க. நியூஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ சென்டெக்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சின்டெக்ஸ்னா என்னன்னா, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து சின்டெக்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா. அதாவது நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, என்எஸ்சியில தான் நம்ம வந்து மோஸ்ட்லி ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றது, ட்ரேட் பண்றது, அது எல்லாமே வந்து என்எஸ்சியில தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. அதை தான் வந்து நம்ம வந்து என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றோம். இதை வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இது வந்து சென்டெக்ஸ், பிஎஸ்சி வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. என்எஸ்சி வந்து நம்மளுக்கு வந்து அதாவது இன்டெக்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்எஸ்சி பிஎஸ்சிக்குள்ள டிஃப்ரெண்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே வந்து என்எஸ்சி தான் யூஸ் பண்ணுவோம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நார்த் கண்ட்ரியில் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இன்டெக்ஸ், அதை நான் சொன்னான்ல இன்டெக்ஸ்ன்னு சொன்னான்ல, அதாவது டோட்டலா வந்து இன்டெக்ஸ்னா என்னன்னா, இன்டெக்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா. நிஃப்டி 50 சொல்லுவாங்க, சென்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. சென்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வரது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இதுலயே சொல்லியிருந்தேன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சென்டெக்ஸ் வரும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நிஃப்டி 50னா என்னன்னா, நிஃப்டி 50 சொல்ல வரது என்எஸ்சியில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிஃப்டி 50னா அதாவது டாப் 15 கம்பெனி வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா. டாப் 50 கம்பெனி வந்து லிஸ்ட் அவுட் ஆகிக்கிறதா வந்து நிஃப்டி 50 சொல்றோம். ஓகேங்களா. சென்டெக்ஸ்னா என்னன்னா, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டாப் 13 கம்பெனி லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. அதை தான் வந்து நான் வந்து சென்டெக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா. இந்த ரெண்டுக்கு காமனா மென்ஷன் பண்றது வந்து இன்டெக்ஸ். ஓகேங்களா. இன்டெக்ஸ்லயே இன்னொன்னு இருக்கு, இன்டெக்ஸ் ஃபண்ட் ஒன்று இருக்கு. அது வந்து இன்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அதுல வந்து ஃபுல்லா நம்ம அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி வைப்போம். அதாவது இன்டெக்ஸ்ல நீங்க வந்து ஃபண்டை வந்து டெபாசிட் பண்ணும்போது, அதாவது இன்டெக்ஸ்ல ஃபண்ட் டெபாசிட் பண்றீங்கன்னா இந்த நிஃப்டி 50 இருக்கு பாத்தீங்களா, இது டாப் 15 கம்பெனிக்குள்ள தான் வந்து நீங்க இன்டெக்ஸ் அமௌண்ட் வந்து நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க. அதுல வந்து ட்ரேடு எதுவுமே பண்ண மாட்டீங்க, டெபாசிட் மட்டும் தான் நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த டெபாசிட் நீங்க வந்து 1 வீக்கா, 1 மந்தா, 1 இயரா, 6 மந்தா, இது மாதிரி வந்து ஆப்ஷனலா கேட்கும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ டியூரேஷன்ல வந்து நீங்க அமௌண்ட் ஹோல்டு பண்றீங்களோ அந்த அந்த டியூரேஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் ஹோல்டு பண்ணிக்கலாம். நீங்க ட்ரேட் எதுவுமே பண்ண மாட்டீங்க. இந்த நிஃப்டி 50 மூவ் ஆகிறத வச்சு உங்களுக்கு வந்து ஓவரால் அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. நீங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல இருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நான் இன்டெக்ஸ் ஃபண்டுக்கு மட்டும் ஒரு தனியா வீடியோ போறேன், அது கொஞ்சம் லென்த்தியா போகும். ஓகேங்களா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50க்கும் சென்டெக்ஸ் டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஹவு டு ட்ரேட். ஓகேங்களா. இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து இப்போ வந்து பேசிக் திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டீங்க. இப்போ மார்க்கெட்டுக்குள்ள வந்து நீங்க எப்படி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ட்ரேட் பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம், அது எப்படி பண்ணணும், அது பண்றதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு இதில் பார்க்க போறோம். இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். டிமேட் அக்கௌண்ட் எதுக்குன்னா, அதாவது உங்க மணியை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகேங்களா. உங்க மணியை வந்து ஒரு அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணணும், வேலெட்ல ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்காக வந்து ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புரோக்கர் தேவை. ஓகேங்களா. சாரி, டிமேட் அக்கௌண்ட்ல தான் வந்து ஒரு புரோக்கரேஜ் வரும். உங்களுக்கு மணியை ஸ்டோர் பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட், நீங்க வந்து அக்கௌண்ட்ல மணி டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும். அமௌண்ட்ல வந்து டெபாசிட்மெண்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடு, அந்த மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு புரோக்கர் மூலியமா வந்து அந்த மணியை வந்து குறிப்பிட்ட ஷேர், உங்களுக்கு எந்த ஷேர் வந்து நீங்க அனலைஸ் பண்ணும்போது எந்த ஷேர் கன்வீனியன்ட்டா இருக்கும் அந்த ஷேர்ல வந்து நீங்க வந்து அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ஷேர் பை பண்ணிட்டு தென் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. பேப்பர் ட்ரேட்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போ ஒரு ஸ்டாக் வந்து
10 ரூபாயில் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் சீட்டு மாதிரி போட்டு இப்போ வந்து 10 ரூபாய்க்கு வந்து நான் அனலைஸ் பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபான்னு போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு பாருங்கள் இவ்வளோ போகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ண எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ கீழே அதாவது பார்த்துட்டே வருவீங்க. அடுத்தது நான் சொல்ல வர அனலைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணதில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. இன்னைக்கு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ டியூரேஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸல் சீட்டில் நோட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து 10 ரூபாய் இருக்கா, நாளைக்கு வந்து 11 ரூபாய் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸல் சீட்டில் நோட் பண்ணி வைங்க. ஸோ ஓகேங்களா, அதான் வந்து பேப்பர் ட்ரேடிங்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க. ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து ஓவரால் நீங்கள் வந்து ஃபுல்லாக நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன்னு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து நல்ல அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடாக இல்லை இன்வெஸ்ட்டோ ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட்டோ பண்ணி வைங்க. மோஸ்ட்லி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோட ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணி வச்சானா தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட்டில் ஃபைட் பண்ணுற மாதிரி தோணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி அமௌண்ட் எயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி மேலே இந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக தரும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறன்னா வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ரிஸ்க் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஷேரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா ரிஸ்க் கம்மி தான், உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கும். ஓகேங்களா, ஆனால் ப்ராஃபிட் வரக்கு வந்து கொஞ்சம் டியூரேஷன் டைம் அதிகமாகும். ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் அனலைஸ் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டும் இருக்கும், ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்டும் இருக்கும் உங்களுக்கு வந்து டே ட்ரேடிங் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அதாவது இங்கே டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொன்னோன்னா அதாவது நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃபஸ்ட்டு கைட். ஓகேங்களா, கைட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்குவேன். கைட் ஆப் எதுக்குன்னா மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் வந்து கைட் ஆப் யூஸ் பண்ணுறோம். ஜெரோதா என்னன்னா ஜெரோதான்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர். ஓகேங்களா, புரோக்கரேஜ். அதாவது நீங்கள் வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும், ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் நீங்கள் சொல்லியிருந்தேன். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒருத்தர், ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் ஒருத்தர் வேணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ கைட் எதுக்குன்னா கைட்டு வந்து அது ஆப் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப். ஓகேங்களா, அது ஓப்பன் பண்ண உடனே உங்களோட ஐடி கேட்கும். ஐடி கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். ஜெரோதாங்கிறது வந்து ஒரு புரோக்கரேஜ். ஓகேங்களா, புரோக்கரேஜில் தான் நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குன்னா ஸ்டாக் வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து நிறையா ப்ரைஸில் இருக்குது. 1 ரூபாவில் ஸ்டாக் இருக்குது, 0.10 பைசாவுக்கு ஸ்டாக் இருக்குது. அதாவது நிறையா ப்ரைஸில் ஸ்டாக் இருக்குது. 15,000 ஸ்டாக் இருக்குது. எல்லா ப்ரைஸ்லையுமே வந்து ஸ்டாக் இருக்குது. உங்கள் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி அது வந்து ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாகுமா அதிகமாகாதான்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபண்டை வச்சு நீங்கள் வந்து அந்த ஷேர் வந்து பை பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு 400 500 கொடுத்து ஒரு ஷேரை வாங்காமல் மினிமம் ஸ்டாக்கில் ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, அதாவது 10 ரூபா டு 50 ரூபா இருக்குது. ஓகேங்களா, 10 ரூபா டு 50 ரூபா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக க்ரோத் ஆகும். ஓகேங்களா, இது மாதிரி இந்த 100 ரூபாய்க்குள்ள வந்து ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணி வைங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ரிவார்டு நல்லா தரும். ஓகேங்களா, நீங்கள் வந்து வந்த உடனே வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ஒரு ஸ்டாக் பை பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மூமெண்ட் வேலிடிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதை 10 ரூபா 50 ரூபாயை விட உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த 1000 ரூபாய் 1500 வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வாலிடிட்டி அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது தப்பாக இருந்தால் லாஸ்ட்டில் போகிற கூட பாசிபிள் இருக்குது. பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது எதுனா ஒரு 10 ரூபா டு 100 ரூபா இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து பை பண்ணி நீங்கள் வந்து ஒரு 1 வீக்கோ 1 மந்த்தோ ஹோல்டு பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் ரிஸ்க் ரிவார்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ரிஸ்க் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இன்ட்ராடே இது மாதிரி பண்ணுறதுனால ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி இன்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லியிருந்தேன். இன்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நான் வந்து ஃபியூச்சரில் இப்போது வீடியோ போடுறேன். நான் இன்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்து கொஞ்சம் லென்த்திய வீடியோ போய் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அதுக்கு வந்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து பிகினிங் பேசிக் விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும் மார்க்கெட்டை, எப்படி ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படும்னா இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் தேவைப்படும். அது போக டெக்னிக்கல் அனலைசிஸ் தேவைப்படுங்களா. டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அதாவது கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் டெக்னிக்கல் அனலைஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ட்ரேட் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். டெக்னிக்கல் அனலைஸ் என்ன சொல்ல வருதுன்னா அதாவது ப்ரீவியஸ் டேட்டா எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்ணிலேயே பார்த்து நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் வந்து ஒரு நியூஸ் பேஸாக தான், அதாவது ஓவரால் இந்த நியூஸ்ன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து
அதாவது அந்த இடத்துக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா? டெக்னிக்கல் அனலைசிங் அப்போ ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து என்னென்ன டேட்டா இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிடுவீங்க. அதாவது சின்ன சின்ன டேட்டா, அதாவது ப்ரீவியஸாக மார்க்கெட்டு ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் அனலைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டெக்னிக்கல் அனலைஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஈஸியாக சர்வே பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா டெக்னிக்கல் அனலைஸ் என்னென்ன தேவைப்படும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஃபண்டமெண்டல் ஒன்றும் இல்லைங்க. ஃபண்டமெண்டல் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மணி கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. மணி கண்ட்ரோல் ஆப் இருக்குது. அதில் போனீங்கன்னா வந்து நிறையா டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். கம்பெனியோட மார்க்கெட் கேப் என்ன, அதனோட பிஐ வேல்யூ, இந்த மாதிரி நிறையா வேல்யூ இருக்கும். அதுக்கு வந்து செப்பரேட்டாக நான் தனியாக வீடியோ போடுறேன். டெக்னிக்கல் அனலைஸுக்கும் ஃபண்டமெண்டல் அனலைஸுக்கும் நம்ம சேனலில் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து ஓவரால் வீடியோ எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். மணி கண்ட்ரோல்னா அது ஒரு வெப்சைட்டு. அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனி லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு அந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகுமோ ஆகாதான்னு சொல்லிட்டு அதிலே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் ஸ்க்ரீனர் டாட்னு இருக்குது. இது அதே மாதிரி அனலைஸ் வெப்சைட் தான், ஃபண்டமெண்டல் அனலைஸ் வெப்சைட் தான். இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய நாலேஜ் இதில் எடுத்துக்கலாம். டெக்னிக்கல் அனலைஸில் வந்து என்ன டீட்டெயில் தேவைப்படும்னா, ஃபஸ்ட்டு கேண்டில்னா என்ன, கேண்டில் டைப். ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து ப்ரைவேட்டாக வீடியோவை போட்டிருக்கேன். நான் இப்போ வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. கேண்டில்னா என்னன்னா, அதாவது பீப்புளோட மைண்ட் செட் வந்து ப்ரெசென்ட் இப்போ என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கேண்டில் வந்து காட்டி கொடுத்துரு. ஓகேங்களா? அதுதான் வந்து கேண்டில்னு சொல்கிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா, அதாவது ஒரு சப்ளை ஒரு ப்ரைஸ் இருக்குங்கன்னா ஒரு 10 ரூபா இருக்குது, ஒரு 20 ரூபா இருக்குது. 10 ரூபா இடத்துல வந்து ஒரு சப்ளை இருக்கும், சப்போர்ட் இருக்கும். 20 ரூபா இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நான் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு காட்டுறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ நான் வந்து மார்க்கெட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன். ஓகேங்களா? என்னென்ன பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜூன் மெத்தட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இதெல்லாம் டெக்னிக்கலில் வரும். இது போக எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனலைஸ் வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டால் நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக சர்வே பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், கேண்டில் ஸ்டிக்னு சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள். கேண்டில்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம இப்போ என்ன கரண்ட்டாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது தான் வந்து ஒரு கேண்டில்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கேண்டில்னா என்னன்னா, மார்க்கெட்டில் பாருங்க, இங்கே பாருங்க, சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் வந்து நம்ம வந்து கேண்டில்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கேண்டில் வந்து தனியாக செப்பரேட்டாக தனியாக நம்ம சேனல்லேயே வீடியோ இருக்குது. அது வேணால் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதுதான் வந்து சின்ன சின்ன கேண்டில். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு கேண்டில். ஓகேங்களா? கேண்டில் நம்ம சேனல்லே தனியாக வீடியோ இருக்குது. அதை வந்து லிசன் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதுவும் பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா அதுவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பேன் நான் மார்க்கெட்டில். ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி. ஓகேங்களா? இது பாருங்கள், சிம்பிளாக பாருங்கள். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்போ வந்து இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறது தான் வந்து ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறேன். இது நான் ஒரு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து கீழே இருக்கிறத வந்து சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம், மேலே இருக்கிறத வந்து ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எப்பவுமே வந்து நம்ம மார்க்கெட்டில் பாட்டம் இருக்கிற சப்போர்ட்டை மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துப்போம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் ஆகுதுன்னா ஒரு பெரிய ஃபால் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு மீன் பண்ணுது. ஓகேங்களா? நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறீங்கன்னா எங்கே மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து செல் எடுக்கலாம். அதே மாதிரி இங்கே சப்போர்ட்டுக்கு வந்த உடனே இங்கே வந்து ஒரு பை எடுக்கலாம். மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு வந்த உடனே நீங்கள் ஒரு செல் எடுக்கலாம். மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்த உடனே ஒரு பை எடுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு சப்போர்ட்லேயே வந்து நிறையா டைம் மார்க்கெட் டச் ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த சப்போர்ட் ஜோன் வந்து மார்க்கெட் வீக் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர். ஓகேங்களா? இது அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் வந்து நிறையா டைம் வந்து டச் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு பாருங்க, சப்போர்ட்ல தான் வந்து நிறைய டைம் வந்து மார்க்கெட் டச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன், இது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன். இப்போ சப்போர்ட்ல பாருங்க நிறைய டைம் மார்க்கெட் டச் ஆயிருக்கு, அதனால வந்து இந்த ஜோன் வந்து வீக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சப்போர்ட் ஜோன் வீக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆகி கரெக்டான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் சொல்லுவாங்க. மார்க்கெட் எப்போ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதோ, இங்கே பாருங்க, இப்போ வந்து சப்போர்ட்டை பிரேக் ஆயிருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருந்துச்சுன்னா பாருங்க, இந்த இடத்துக்கு இப்போ மார்க்கெட் இப்படி பிரேக் ஆயிருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துக்கு பாருங்க, மார்க்கெட் வந்து இங்கே வந்து மார்க்கெட் வந்து
இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆன உடனே கரெக்டாக ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு ஓகேங்களா. இது மாதிரி தான் நம்ம சப்போர்ட்டு சேனலை எதை பிரேக் ஆனாலும் சரி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஒரு கரெக்ஷன் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து நிறைய அதிக வால்யூம் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே மார்க்கெட், அதாவது இது மாதிரி அதிக வால்யூம் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே மார்க்கெட் டவுன் ஆகி போயிடும். ஆனால் மோஸ்ட்லி எல்லா மார்க்கெட்டுமே வந்து அதாவது ஒரு கரெக்ஷன் எடுத்து தான் வந்து மார்க்கெட் டவுன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன்னா என்னென்னா, உங்களுக்கு பேட்டர்னுக்கு தனியாக நம்ம வந்து சேனலில் வீடியோ போடுறோம். அது வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது. 14 பேட்டர்ன் இருக்குது. சிமெண்ட்ரிக் ட்ரையாங்கிள் இருக்குது, அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள், இது மாதிரி சிமெண்ட்ரிக் ட்ரையாங்கிள், சேனலு, இது மாதிரி நிறையா பேட்டர்ன் இருக்குங்க. ஃப்ளாட் பேட்டர்ன் இருக்குது, ஃபாலிங் வச்சிருக்கு, இது மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது. நம்ம பேட்டர்ன் மட்டும் தனியாக நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். அது பாருங்கள், அது புரியும். நான் இப்போ இந்த சேனல் ரொம்ப லென்த்தாக போயிருக்கு வீடியோ, அதனால் வந்து எந்தளவுக்கு ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டெக்னிக்கல் மட்டும். நெக்ஸ்ட் ஜூன் மெத்தட்னா என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து ஜூன் ஃபார்ம் ஆகுங்களா. இப்போ ரேலி பேஸ் ரேலி ட்ராப் ரேலி இது மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ரேலி பேஸ் ரேலி ஓகேங்களா. ரேலி பேஸ் ரேலி அப்படின்னு என்னன்னா, இது ஒரு நேம் ஓகேங்களா. ரேலி பேஸ் ரேலின்னா, அதாவது ரேலின்னா அப் ஆகும், மறுபடி பேஸு, அதாவது மறுபடி ரேலி ஓகேங்களா. ரேலி பேஸ் ரேலி ஓகேங்களா. அப்பாகிறதா வந்து ரேலி பேஸ் ரேலின்னு சொல்கிறோம். அதாவது அப்பான உடனே ரேலி, மறுபடி டவுன் ஆன லைட்டாக இந்த இடத்துக்கு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் கேண்டில், அதை தான் வந்து ஒரு பேஸ்ன்னு சொல்கிறோம். மறுபடி அப்பாகிறது ரேலி ஓகேங்களா. இதுதான் ரேலி பேஸ் ரேலி, அதாவது ரேலி பேஸ் ரேலி. இதுதான் ரேலி பேஸ் ரேலி. ரேலி பேஸ் ரேலி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து எகெயின் அந்த இடத்துக்கு வருதுன்னா மார்க்கெட் வந்து ரிவேர்ஸ் ஆகும் ஓகேங்களா. அதனால தான் வந்து இந்த ரேலி பேஸ் ரேலி சொல்கிறோம். சிம்பிளாக வந்து இங்கே பாருங்கள், அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு அப் ஆயிருக்கு, இந்த இடத்துக்கு ஒரு பேஸு ரேலி பேஸ் மார்க்கெட் அப் ஆயிருக்கு ஓகேங்களா. அப்போனா இந்த இடத்துக்கு ஒரு பேஸ் ஜூன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது ரேலி பேஸ் ஜூன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து அந்த கேண்டில் மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ரேலி பேஸ் ரேலி கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிலை மட்டும் அதாவது கீழே பாட்டம்லேருந்து அப் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எப்போ மார்க்கெட் இது டச் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு ஜூனுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இந்த இடத்துக்கு லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது, அதனால வந்து இந்த இடத்துக்கு ரேலி பேஸ் ரேலி ஜூன் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்து எப்போ மார்க்கெட் டச் ஆகுதோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரிவேர்ஸ் ஆகும். அதுதான் வந்து ரேலி பேஸ் ரேலி வந்து மென்ஷன் பண்ணுது. இதுக்கெல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து தனித்தனியாக நான் வீடியோ போடுறேன். இது சிம்பிளாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து லென்த்தியாக போடுறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால வந்து ஒரே வீடியோ வந்து நீங்கள் லென்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த வீடியோக்குள்ள லென்த்தாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ராப் பேஸ் ட்ராப்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரேலி பேஸ் ரேலி பார்த்தோம், இப்போ ட்ராப் பேஸ் ட்ராப் பார்க்குறோம் ஓகேங்களா. இப்போ வந்து ட்ராப் பேஸ் ட்ராப்னா என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் வெயிட், இங்கே பாருங்கள், இப்போ வந்து ட்ராப், இது வந்து பேஸ் ஓகேங்களா. இது பேஸு, இது வந்து ட்ராப் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லணும்னா ஒரே ஒரு ஒன் செகண்ட், மார்க்கெட்டில் நிறைய இடத்துல வந்து ரேலி பேஸ் ரேலி ஜூனு, ரேலி பேஸ் ட்ராப்பு, ட்ராப் பேஸ் ட்ராப், இந்த ஜூனெல்லாம் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இது ட்ராப்பு, இது பேஸு, இது ட்ராப்னு சொல்கிறோம் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் வந்து இது வந்து மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் நிற்கும் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஜோன் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கேண்டில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும் நீங்கள். அதாவது ப்ரீவியஸாக, அதாவது ஒரு கேண்டில் ரிவேர்ஸாக இருக்கும் முன்னாடி இருக்கிற கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த கேண்டில் அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணணும் ஓகேங்களா. மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக அடுத்தது வந்து எப்போ மார்க்கெட் டச் ஆகுதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா. இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் கரெக்டாக ரிவேர்ஸ் ஆகிருக்கா ஓகேங்களா. இதுதான் வந்து ட்ராப் பேஸ் ட்ராப்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது வந்து ரேலி பேஸ் ட்ராப் ஓகேங்களா. ரேலி பேஸ் ட்ராப்னா என்னன்னா, அதாவது ரேலி அப் ஆகும், இது வந்து பேஸ், இது டவுன் ஆகும் ஓகேங்களா. அதான் வந்து ரேலி பேஸ் ட்ராப்னு சொல்கிறோம். அதுவே ரேலி பேஸ் ரேலினா மார்க்கெட் வந்து அப் ஆகும், மறுபடியும் ஒரு பேஸ் எடுக்கும், மறுபடியும் அப் ஆகும். இதுதான் ரேலி பேஸ் ரேலி ஓகேங்களா. அதுவே வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் ஓகேங்களா. ட்ராப் பேஸ் ட்ராப்னா இது வந்து ட்ராப்பு, இது பேஸு, மறுபடியும் ட்ராப் ஓகேங்களா. இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து பேஸ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த கேண்டில் மார்க் பண்ணிக்குவாங்க. எப்போ அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகி டச் ஆகுதோ தென் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகும். ஸோ அதை தான் வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் வந்து மென்ஷன் பண்ணுது. அதுவே வந்து ரேலி பேஸ் ரேலி, இப்போ சொல்லியிருந்தேங்களா நான், ரேலி பேஸ் ரேலி ஓகேங்களா. ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி ஓகேங்களா. இந்த ஜோனை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு எப்போ வந்து இந்த கேண்டில் டச் ஆகுதோ, இந்த இடத்துக்கு இந்த ஜோனை டச் ஆகுதோ, அந்த பேஸ் ஜோனை டச் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகும். ஸோ இதை தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து இது மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா.
ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் சொல்ல வந்தேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட்டாக நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.